இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு ஒரு நாள் பேசுனதுல என்ன போலீஸ் கேஸ் வர கொண்டு போய் விட்டுருச்சு. இந்த மாதிரி என்னோட தங்கங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துடவே கூடாது. நான் அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். நான் ஓகேவா இருக்கேன். அந்த பொண்ணு என்கிட்ட இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் பேசிச்சு, அக்கா எப்படி இருக்கீங்க, உங்க வீடியோ எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு அப்படின்னு பேசி நானும் நல்லா பேசினேன். ஒன் டே ஒரு ½ hour தான் பேசினோம். அந்த பொண்ணு சொன்ன டீட்டெயில், அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே A to Z ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபேக்கு தான், ஃபுல்லா ஃபேக்கு தான். இன்ஸ்டால பேசிட்டு இருந்தப்ப டவர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டு, சரி நம்பர் கொடுத்து பேசணும், கேர்ள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்து பேசினேன். ஒன் டே பேசின உடனே 500 வேணும், இந்த மாதிரி வெளியே இருக்க சர்வர் பிஸியா இருக்கு அப்படின்னு. சரி ஓகே சர்வர் பிஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் 500 போட்டு விட்டேன். திருப்ப 2 hours இன்னொரு 500 வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிச்சு, சர்வர் பிஸியா இருக்கு அப்படின்னுச்சு. ஓகே இது ஸ்கேம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இல்லப்பா அப்படின்ட்டேன். என்கிட்ட இருந்தது பட் ஆனால் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசவே இல்லை. திருப்ப ஒரு 5 days கழிச்சு ஒரு 5K வேணும், இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ச்சு. என்கிட்ட இல்லையா அப்படின்னு. பரவாயில்ல வட்டிக்குனாலும் கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்ச்சு. என்கிட்ட கிடையவே கிடையாது, நானே ரொம்ப லாக்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஒரு 2 weekக்கு அப்புறம் நான் ஒரு 2K மாத்தி விடுறேன், அதை நீ அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடு அப்படின்னுச்சு. எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சரி ஓகே அது அக்கௌண்ட்ல தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா போடு அப்படின்னு சொன்னேன். 2K எனக்கு போட்டு விட்டாங்க. இந்த பொண்ணு அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு வரல, வேற ஒரு அங்கிள் போட்டு விட்டாங்க. நான் அந்த பொண்ணை போய் திட்டினேன், எதுக்காக என்னோட போன் நம்பரை ஷேர் பண்ற, யாரை கேட்டு நீ கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். மெசேஜ் எல்லாமே நீங்களும் பாருங்க. புடிச்சு திட்டி விட்டேன், சாரி இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நான் என்ன யோசிச்சேன்னா, நீ இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல யார்ட்டையா பேசி ஏமாத்தி வாங்கியிருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். லாஸ்ட்ல நான் தானே மாட்டுவேன், இத்தனைக்கு என்னோட நம்பர் தானே கொடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு திட்டி விட்டேன். ஆனா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அது அவங்களோட சொந்த மாமா தான் போல. கரெக்டா 1 weekல எனக்கு ப்ராப்ளம் வந்தது. அவங்க மாமா கால் பண்ணி எதுக்காக உங்களுக்கு 2K போட சொன்னிச்சு அந்த பொண்ணு, எதுக்காக உங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எதுக்காக எனக்கு போட்டு விட்டீங்க, என்ன ரீசன், நான் உங்களுக்கு ஜிபேல மெசேஜ் பண்ணேன், எதுக்கு நீங்க போட்டு விட்டீங்க, அந்த பொண்ணோட மாமாவா அப்படின்னு. ஆமாப்பா மாமா தான், அந்த பொண்ணு இப்போ ஓடி போயிருச்சு, நீங்க யாரு அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க. ஐயோ அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுதான் அப்படின்னு தான் டீட்டெயிலா சொன்னேன். அந்த பொண்ணு அந்த அமௌண்ட் வேற ஒரு பையன் நம்பரை கொடுத்து வாங்கிருச்சு அப்படின்னா அந்த பையன் நம்பர் கொண்டு கரெக்டா சொன்னாரு. அப்புறம் அந்த நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி அந்த நம்பர் எல்லாமே கொடுத்துட்டே போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க. போலீஸ் என்கிட்ட ரொம்ப ரூடா பேசினாங்க, எங்க இருக்கீங்க